வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. வாணியம்பாடியில் திமுக கூட்டணி கட்சியில் முஸ்லிம் லீக் வேட்பாளருக்கு எதிராக 15வது வார்டு இளைஞர்கள் வீதி வீதியாக பிரச்சாரம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் IUML முஸ்லிம் லீக் கட்சியின் சையத் பாருக் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு இருக்கும் நிலையில் இன்று 15வது வார்டு நியூ டெல்லி பகுதிக்கு பிரச்சாரம் மேற்கொள்ள வந்த வேட்பாளர் வார்டு முனையிலேயே பிரச்சாரத்தில் ஈடுபட்டு திரும்பி சென்றுள்ளார். 5 ஆண்டுகளாக சையத் பாருக் மனைவி நுர்ஷத் 15வது வார்டு நகரமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட நிலையில் தேர்தலில் போட்டியிடும் தருணத்தில் நுர்ஷத் உன்சிசா அவரது கணவரான சையத் பாருக் ஆகியோர் அளித்த வாக்குறுதிகளில் ஒன்று கூட சிறுபான்மை மக்களுக்கு நிறைவேற்றி தரவில்லை எனவும், ஏழை எளிய சிறுபான்மை வசிக்கும் மக்கள் இது தொடர்பாக நகரமன்ற உறுப்பினரையும் சையத் பாருக்கிடம் கேள்வி எழுப்பினால் ரூபாய் 500 பெற்றுக்கொண்டுதானே வாக்கை செலுத்தினீர்கள், உங்களுக்கு எதற்காக செய்ய வேண்டும் என ஏளனமாக பேசுவதாகவும் அப்பகுதி இளைஞர்கள் தெரிவித்து வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டாம். கடந்த 5 ஆண்டுகளில் 15வது வார்டு ஒரு பகுதிக்கு கூட எதையும் செய்ய முடியாத நுர்ஷத் சையத் பாருக் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு என்ன செய்துவிடப் போகிறார், யோசித்து வாக்களியுங்கள் என 15வது வார்டு பகுதியில் அப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் பொதுமக்கள் வீதி வீதியாக திமுகவை கூட்டணி வேட்பாளருக்கு எதிராக பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருவதால் அப்பகுதி பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. செய்திகளுக்காக ஏழுமலை. 5 வருஷம் ஆயிடுச்சு. 15வது வார்டு சிட்டியகாபாத் இது கவுன்சிலர் எலெக்ஷன் ஜெயிச்ச பிறகு போனாரு. இதுவரையும் வார்டுக்குள்ள என்ன ஆச்சு எதுவுமே இல்லை. கோரிக்கை இதெல்லாம் சொன்னார். இதுவரையும் ஏதாவது பண்ணாரா கேளுங்க அவருக்கு. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுதான், அவ்வளோதான். இதுவரையும் கவுன்சிலர் ஊருக்குள்ள வரல. தெருவெல்லாம் எப்படி இருக்குது, எங்க அம்மா அப்பா எல்லாம் குப்பை எடுக்கிறாங்க தெருவில். நாம இங்க பிறந்தது இங்க. இவர் ஓட்டு மட்டும் கேட்கறதுக்கு வராரு. மையத் கான நாங்கள் எவ்வளோ வாக்கு உறுதி கொடுத்தாரு தெரியுமா? இதுவரையும் எதுவுமே சொல்ல அவர். முதல்ல உள்ள வந்தா தானே அவரு 5 வருஷத்துக்கு உள்ள எதுவுமே இதுவரையும் நம்மளுக்கு கேட்கல. என்ன சொல்றாருன்னா, 500 ரூபாய் கொடுத்தேன் ஊருக்கு எல்லாத்துக்குமே. 500 ரூபாய் வாங்கிட்டாங்க போட்டீங்க. நான் தான் 500 ரூபாய் கொடுத்தேன் உங்களுக்கு எல்லாம். நாங்கள் உள்டா சொல்றாரு. நம்மளுக்கு போய் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் வரதில்லை. இப்போ ஓட்டுறது கூட உள்ள வரல அவர். ஏன்னாக்கா பையன் அவருக்கு 5 வருஷம் வரல. இப்ப எப்படி வந்துடுறாரு உள்ள ஓட்டு கேட்கறதுக்கு? 5 நாள் மசூதி லைட் எரியல. யாரும் கேட்கறதுக்கு இல்ல. நம்ம தெருவுக்கார கவுன்சிலர் தான் கேட்பாங்க. யாரும் கேட்க முடியல. 5 நாள் ஆச்சு தெரு லைட் எரிஞ்சு. யாரும் கேட்கறதுக்கே ஆளே இல்லை. வாக்கு ஒண்ணு கூட நிறைவேற்றல.